தோல்ல சுமந்துக்கிட்டு இந்த ஊர்ல வரம் வந்து இந்த இந்த எல்லைக்கு வந்து ஆத்துல போய் தீர்த்தவாரி விட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க. ஒரு 52 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடைச்சல்கள் ஏற்பட்டு தகராறு ஏற்பட்டதால அதை நிறுத்தி வைக்கப்பட்டது. குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு ஒரு வரஸ்பிரசமா குழந்தை வரம் கொடுக்குறவங்க. வணக்கம். தஞ்சை மாவட்டம் திருவைமுருத்தூர் தாலுக்கா அணைக்கரை இந்த கிராமத்துல தென்னாட்டின் புண்ணிய நதியான்னு சொல்லுவாங்க இந்த நதியை. அந்த நதியானது 2 சைடு கரை தழும்ப வெள்ளம் போகிற இடம் இது. அப்படின்றப்ப அந்த வெள்ளம் தழும்புற போற நடுக்கரையில கொள்ளிடக்கரையில அணைக்கரைன்ற ஒரு கிராமத்துல அங்காள பரமேஸ்வரி அம்மன் உடனுரை ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் திருக்கோயில் இருக்கு. இது 50 வருஷம் பழமையான கோயில். இது இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா ஆதி காலத்திலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அங்க திருப்பனந்தாள் அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்திலேருந்து அருணாச்சலேஸ்வரர் மற்றும் உடனே ஸ்ரீ பெரியநாயகி அம்பாள் தோல்ல சுமந்துக்கிட்டு இந்த ஊர்ல வரம் வந்து இந்த இந்த எல்லைக்கு வந்து ஆத்துல போய் தீர்த்தவாரி விட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க. இப்போ இடையில நடைமுறை சிக்கலால் அது வராமல் சூழ்நிலை வந்துருச்சு. அதனால இப்போ எல்லாம் இந்த பெரியநாயகி அம்மா அருளோட ஈசன் சர்வேஸ்வரனோட அருளால் எல்லாருக்கும் அந்த அந்த அம்மா வரணுன்ற ஒரு உணர்வை அந்த தெய்வம் கொடுத்ததால இங்கே எல்லாருமே முடிவு செய்து, ஐயா எஜமான் சுவாமிகளும் முடிவு செஞ்சு, ஊர் பொதுமக்களும் எல்லாரும் முடிவு செஞ்சு இந்த நாளான இன்னைக்கு இப்ப இந்த தீர்த்தவாரி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பகுதி மக்களுக்கு என்ன ஒரு நன்மைகள்லாம் இங்கே? அதாவது இந்த தீர்த்தவாரியோடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, பல வகையான பிரிவுகளால இந்த ஊர் இருந்தது. இப்போ வந்து இந்த தீர்த்தவாரி நடக்கிறதால என்ன ஆகுது, எல்லா ஜாதியினரும் சரி, எல்லா பக்திமார்களும் எல்லாரும் இந்த கடவுளோட உணர்வை சந்தோஷமா வெளிப்படுத்துற ஒரு நிகழ்வா இது மாறுது. அதனால எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. பிரிவினை கிடையாது இது. அப்படின்றப்ப எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து தெய்வங்களும் நம்மளோட சேர்ந்துக்கிட்டு அந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது மன சந்தோஷமா ஒரு திருப்தி வந்தது. கடவுளை நம்ம கும்பிட்டோம், கடவுளுக்கு கொஞ்சம் தீர்த்தம் தெளிச்சோம், கடவுள் மேலேருந்து நம்மளுக்கு தீர்த்தம் பட்டுது அப்படின்ற ஒரு உணர்வு நம்மளுக்கு கிடைக்கும். அது கண்டிப்பா அது அந்த அம்மனோட அருள் கண்டிப்பா எல்லாருக்கும் வரவங்களுக்கு எல்லாரும் கிடைக்கும். இப்ப நீங்க சொல்றத பார்த்தோம்னா வந்து மதுரையில வந்து கள்ளழகர் வந்து வைகை ஆத்துல இறங்குற மாதிரி ஒரு சம்பவமா எங்களுக்கு தெரியுது. இது அந்த மாதிரி தான் நடக்குமா? இது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்து இப்பதான் முத ஆரம்பிக்கிறோம். முத வருஷம் எஜமான் சுவாமிகள் ஆணையிட்டதால எல்லாரும் எல்லா ஊரும் வந்து தடைப்பட்டு இந்த நிகழ்ச்சி நடக்காம இருக்கு. 45-50 வருஷம் ஆகுது. இது அதுனா ஆதி காலத்துல செஞ்சாங்க. அது ஒரு சின்ன நடைமுறை செயல்களால தடைப்பட்டுச்சு. தடைப்பட்டு இப்ப இவ்வளவு நாள் நடக்காம இருந்ததுல. ஆமா. இதனால வந்து இந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது வந்து தீங்குகள் இந்த மாதிரி ஏதாவது நடந்தது? அது எதுவும் நடக்கல. ஆனா அவங்களுக்கு மனம் ஒரு குறையாவே இருந்தது. அந்த சாமி இங்க வந்து தீபாராதனை பண்ணாங்களே, எல்லாருக்கும் அந்த விபூதி கிடைச்சது, எஜமான் சுவாமி இங்க வந்தாங்களே, அவங்களுடைய அருளாசையும் எல்லாருக்கும் கிடைச்சது அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருந்தது. அது இப்ப மறுபடியும் தொடங்குறதால எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், எல்லாம் ஆர்வமா இருக்காங்க. கள்ளழகர் எப்படி மாதிரி அதே போல இந்த இடம் கூட்டமா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா பக்தர்களும் திரா வந்துருவாங்க. இப்ப இந்த அணைக்கரையை பத்தி பாத்தீங்கன்னா இந்த நதி வந்து இணையறத பத்தி ஏதோ ஒரு வரலாறு இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, அந்த வரலாறு பத்தி உங்களுக்கு ஏதாவது? அதாவது மேட்டூர் அணையில தண்ணி திறந்தா வடிகால், கடைசி வடிகால் வந்து இந்த ஊர் தான். இந்த வடிகால் வந்து நேராக கடலுக்கு தான் போகும் தண்ணி. அதனால இடையில எந்த ஒரு தண்ணி தேக்கம் கிடையாது. அது ஒரு புகழ். இதுதான் கடைசி தேக்கம். அதாவது விவசாயிகளுக்கு பயன்படுற ஒரே அணையா இந்த நம்ம அணைக்கரை நீர் தேக்கம். எல்லா விவசாயிக்கும் தண்ணியை தேக்கி விட்டு அவங்க வாழ்வாதாரம் சந்தோஷப்படுற மாதிரி எல்லாமே நடக்கிறது இந்த அணைக்கரை நதி. அதுல இந்த அம்மன் வர்றது, பெரியநாயகி அம்மனும் அருணாச்சலேஸ்வரர் வந்து வீதி உலா வர்றது எல்லாருக்கும் மன சந்தோஷம், நிம்மதியாக.
போட்டு போட்டு போங்க உடனே பார்த்துக்கலாம், இல்லைன்னா அடுத்த வண்டியை கொண்டு வருவாங்க. வழியை விடுங்க. ஆளுங்க தள்ளுறதுக்கு ரெடி ஆகுங்க. தர்மயாதீனத்திற்கு சொந்தமான கோயில் திருப்பலூர் அருணகிரீஸ்வரர் சுவாமி தேவஸ்தான கோயில். இது பல ஆண்டுகளாக அணக்கரை கொள்ளிடத்தில் தீர்த்தவாரி நடைபெற்று வந்தன. இதில் ஒரு 52 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடைச்சொல்கள் ஏற்பட்டு தகராறு ஏற்பட்டதுனால அதை நிறுத்தி வைக்கப்பட்டது. அது யார் காலத்துலன்னா 26வது குருமா சன்னிதானம் சண்முகதேச பரமாச்சார சுவாமி காலத்தில் நடந்தது. அவர் என்ன பண்ணார், தீர்த்தவாரி நாங்கள் கொடுக்க வேண்டாம், திருப்பதி பாபா குளத்திலே கொடுத்துக்கலான்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க. ஊர் மக்கள்லாம் போய் கேட்டாங்க, ஒரு 100 பவுனுக்கு எழுதி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாப்புல. 100 பவுன் அப்படின்னா பயப்படுவாங்க, இப்போ எழுதி கொடுத்துருவாங்க பயப்படுவாங்க. 100 பவுனுக்கு எழுதி தரேன்னு 2 சொன்னாங்க. அப்படி சொல்லி அவர் கேட்கல, கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் முக்தி அடைஞ்சிட்டாரு. முக்தி அடைஞ்ச பிறகு இவர் பழைய ரெக்கார்டை பார்த்த உடனே அவர் அணக்கில் தீர்த்தவாரி நடந்திருக்க ஏன் பண்ணலை அப்படின்னு சொன்னோன்னா அவர் சொன்ன உடனே நம்ம காலத்தில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 24 குருமா சன்னிதம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாவணி பரமாச்சார சுவாமி காலத்தில் இப்போ நடந்திருக்கு. இப்போ நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. ஒரு காலத்தில் நடக்குது. எல்லாரும் வரவேற்றாங்க. எல்லாரும் வரவேற்று ஆரவாரமாக வரவேற்று எல்லாம் சந்தோஷமாக நடத்துகிறாங்க. இப்போ அவங்க மீண்டும் உயிர் கொடுத்தது மாதிரி அவங்களுக்கு ஆயிடுச்சு. இது இவ்வளவு நாளா வந்து நடக்காம அந்த திருவிழா தடைபட்டு இருந்தவங்கள திருவிழா நடந்தது, ஆனால் தீர்த்தவாரிங்க கிடையாது. வரைக்கும் வந்து தீர்த்த அங்கே திருப்பனந்தாலே ஒரு குளம் ஒன்று இருக்கு, கோவில் குளத்திலே பண்ணிட்டாங்க. அதனால இந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது ஒரு சோபிதம் தான், சுபிட்சம் இல்லை. அந்த மாதிரி சுபிட்சம் இல்லை. சுபிட்சம் இருந்தாக்கா எல்லாம் சந்தோஷமாக சோபிதம் தான் இருந்தது. அதுக்காக என்ன பண்ணாங்க, நம்ம கோயிலும் தீர்த்தவாரி நடக்கணும்னு சொல்லி நடக்கிற ஒரு ஐநாறு கோயில் ஒன்று இருக்குது. அதை வந்து திருக்கல்யாணத்தை இது வருஷப்பர் பண்ணி திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. அது ஆடி மாதம் 18ஆம் அன்னைக்கு தீர்த்தவாரி கொடுத்து அதை வந்து நடத்தி சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. இப்போ இந்த சுவாமி வந்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப ஆரவாரமாக ரொம்ப நானே எதிர்பார்க்குறேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 தலைமுறையாக அது வந்து தீர்த்தவாரி நடந்தது. இப்போ என் தலைமுறையெல்லாம் நடக்கிறது. இப்போ 5ஆவது தலைமுறை. ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாரடேஸ்வனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகதரலே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருவாக்கும் செய்கரமும் கைகோட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் அதலால் வானோர் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர் தங்கை. கண்பொழே நெற்றியினால் திகழ் கையில் ஒருவல் மழுவா. கண்பொழே நெற்றியினால் திகழ் கையில் ஒருவல் மழுவார். பெண்புணல் கூருடையான் மிக பீடுடை மால் விடையான். பெண்பொழி மாமதிசே தரு செஞ்சடை வேதிசனும் தன் வயல் சூழ்பணந்தாள் திரு தாடகை ஈச்சரமே. இது திருப்பனந்தாளுடைய பதிகம். ரொம்ப நாள் 52 வருஷமா நடைபெறாத ஒன்று நடந்திருக்கிறது. இப்போ பெரிய சாதனையாக எல்லா மக்களும் மகிழ்ச்சியோடு இருக்காங்க. என்னுடைய பேர் ஆர்.எஸ். செல்வராஜ். இதே கிராமத்தில் தான் வசிச்சுக்கிட்டு வரேன். எனக்கு என்னுடைய வீட்டுக்கும் பக்கத்தில் அருகாமையில் தான் அங்காள பரமேஸ்வரி பெரியநாயகி அம்மனுடைய திருக்கோயில் இருக்குது. இந்த கோயில் மிக பழமையானது. அங்குள்ள மீனவ சமுதாய மக்கள் தனக்குன்னு
ஒரு திருக்கோயில் வேணும் அப்படின்னு வைராக்கியத்தோடு அவருடைய முன்னோர்கள், அந்த மீனவ சமுதாயத்தினுடைய முன்னோர்கள் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அரும்பாடுபட்டு இந்த திருக்கோயிலை உருவாக்குனாங்க. அப்பொழுது உருவாக்கினவர்களில் பெரும்பாலினர் இப்போ இல்லை. இப்போ இளைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்த கோயிலை பெரிய அளவில் திருப்பணிகள் செய்து, விக்கிரகங்கள்லாம் செய்து, சுவாமி புறப்பாட்டிற்கு வேண்டிய எல்லா காரியங்களும் செய்து, அதுக்கு பிறகு அம்மாவுக்கு மாதம் மாதம் இந்த ஊஞ்சல் உற்சவம், மயான கொள்ளை, இப்படி பல நிகழ்ச்சிகளை அங்காள பரமேஸ்வரி மேல்மலையனூரில் இருக்கிற அளவுக்கு இணையாக இந்த கோயில்லையும் உற்சவங்களை தொடர்ந்து நடத்திக்கிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்ப 50 ஆண்டுகள் கடந்து இந்த தீர்த்தவாரியான நிகழ்ச்சி வந்து இங்க நடக்குது. இந்த நிகழ்ச்சி வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி நடந்ததை நீங்க பாத்துருக்கீங்களா? இது சரியான கேள்வி. இது 50 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்பொழுதுமே திருப்பனந்தாள் அருணாச்சலேஸ்வரர் சுவாமி 9ஆம் திருவிழா தேர் முடிஞ்சு 10ஆம் நாள் அது பிறந்த இடம் இந்த கொள்ளிடங்கிறது ஒரு ஐதீகம். அருணாச்சலேஸ்வர சாமி பெரியநாயகி அம்பாள் இந்த கொள்ளிடத்தில் தான் அப்பொழுது கண்டெடுக்கப்பட்டதாகவும், அது பிறந்த இடங்கிறதுனால 10ஆம் நாள் திருவிழா அணக்கரை இது வந்து வரணுங்கிறது பழையகால வரலாறு. அது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இடையில் சில சம்பவங்கள் விரும்பத்தகாத ஒரு சம்பவங்கள் ஆற்றுல நடந்ததுனால 2 கிராமங்களுக்கும் கொஞ்சம் தகராறுகள் ஏற்பட்டு, அப்பொழுது இருந்த தலைவர்கள் எல்லாம் அதை முயற்சி பண்ணி அந்த தகராறுகளை எல்லாம் முடித்து, மீண்டும் அந்த சாமி இங்கே வரணும், நின்று போன சாமி அணக்கரைக்கு வரணும்னு பல்வேறு முயற்சிகள் எடுத்து, அப்பொழுது இருந்த அறநிலைத்துறை அமைச்சர் ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் ஒரு இணை ஆணையரையும் இங்கே நியமனம் பண்ணி பேச சொன்னார். அது நடக்கலை. அதுக்கு பிறகு அந்த சம்பவத்தில் நானும் இருக்கேன். என்னைக்கு அருணாச்சலேஸ்வரர் இங்கே வர்றாரோ எல்லா ஊரும் காம்ப்ரமைஸ் ஆகி மக்கள்லாம் மனநிலையோட இந்த சாமி இங்கே வரணும்னு நினைக்குதோ அன்றைக்கி வரட்டும்ன்ட்டு அன்றைக்கி பஞ்சாயத்தை முடிச்சிட்டோம். அதுக்கு பிறகு இப்பொழுது குருமகா சன்னிதானம் தர்மயாதீனம் எப்படியாவது இந்த சாமி இந்த தடவை நின்று போன உற்சவங்கள்லாம் நடந்தே ஆகணும்னு பெரும்பாடுபட்டு நம்முடைய குருமகா சன்னிதானம் மாசிலாமணி தேசிகர் அவர்கள் இதுக்கான முயற்சிகளை எடுத்து பத்திரிகையிலையும் அடித்து இன்றைக்கி அவரே இருந்து அவரே இன்றைய தினம் கால்நடையாகவே நடந்து இந்த தீர்த்தவாரி திருவிழாவை மிக மிக வெற்றிகரமாக அற்புதமாக நடத்தியுள்ளார்கள். அவர்களுக்கு இந்த கிராமவாசிகளின் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த மாதிரி நிகழ்வுலாம் வந்து நம்ம படத்துல தான் பார்த்துருக்கோம். இந்த மாரி வந்து இந்த பகுதியில் நடந்திருக்கிறத பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இங்கே மக்களுடைய மனநிலைகள் மாற்றம் ஒன்று. ஆதீனங்கள் மாதிரி பழைய ஆதீனங்கள் போய் புது ஆதீனம் இப்போ மாசிலாமணி தம்பிரான் வந்திருக்காரு. ஏற்கனவே இந்த திருப்பனந்தாள் ஆதீனத்துக்கு வயசு 94 தாண்டிடுச்சு. அவரால் இதை எடுத்துக்கட்டி செய்ய முடியல. அதனால் இப்போ இளைஞர்களுடைய கையில் எல்லா நிலைகளிலும் அந்த மாற்றங்கள் வந்ததுனால இந்த திருவிழா மீண்டும் தொடங்கியதுன்னு கூட வச்சுக்கலாம். என்னோட பேர் வந்து கணேசன். இது அணக்கார ஊர். இங்கே இருக்கிறவங்க வந்து பெரியநாயகி அம்மன், உடன் அங்காள பரமேஸ்வரி அம்மன். இது வருஷம் பங்குனி மாதம் அமாவாசையில் மயான கொள்ளை திருவிழா நடக்கும். மிக சக்தி வாய்ந்த தெய்வம் இது. குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக குழந்தை வரம் கொடுக்குறவங்க, நோய் நொடி பில்லி சுனியம் எதாக இருந்தாலும் ஏவல் எதாக இருந்தாலும் குறைத்திக்கிறவங்க மக்கள் வந்து இதை வந்து அடிங்க வந்து நாடுனாக்கா நல்ல பலன் கொடுப்பாங்க. மயான கொள்ளை திருவிழா வந்து 5 நாள் இல்லை 7 நாள் நடக்கும். முதல் நாள் பால் குடம் கொடியேற்றுறது, மறுநாள் மயான கொள்ளை வள்ளல கண்ட சூற விட்டு குடற்பொடிக்கு மாலை போட்டு ஊர்வலம் நடக்கும். 3ஆம் நாள் மஞ்சள் நீராட்டு விழா கும்பப்படையில் பாடராயன் கும்பப்படையில் நடக்கும். இது காலகாலமாக மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஊர் கிராமவாசிகள் அனைவரும் சேர்ந்து ஒற்றுவங்க இந்த திருவிழா நடத்தி முடிப்போம். இப்போ வந்து இந்த கும்பப்படையிலுங்கிறீங்களா, இந்த நிகழ்ச்சியில வந்து இந்த பகுதி மக்கள் மட்டும் தான் கலந்துக்கலாங்களா? இல்லை இது வந்து அந்த கும்பப்படையிலுங்கிற வந்து தெய்வத்தோட வந்து அவங்க உண்ட உணவுகள், அதாவது இப்போ சிதறி கிடைக்கல அந்த உணவுகள் நம்ம உட்கொண்டா நம்ம நோய் நொடி குழந்தை இல்லாதவங்க இதெல்லாம் கிடைக்கிறதுக்கோசரம் அது வந்து பொதுமக்கள் அனைவரும் கலந்துக்கிறதுக்கான அந்த கும்பப்படையல். இந்த கும்பப்படையில் இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியில அவங்களுக்கு அந்த வேண்டுதல் வரங்கள் கண்டிப்பா நடந்தது. எனக்கு தெரிஞ்சதுல எனக்கு முன்னாடி உள்ள முன்னோர்களுக்கும் அது மாதிரி நடந்திருக்கு. அமாவாசை இதுல ஊஞ்சல் உற்சவம் நடக்கும். ஒவ்வொரு மாதம் அமாவாசையும் இரவு அன்னதானம் வழங்கப்படும்.